எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் அ தாட் என்ற சேனல் மூலிமா என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த வாரம் வாட் அட்ராக்ட்ஸ் அப்படின்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள். பொதுவாக இந்த பியர் ப்ரெஷர் அப்படின்றத பற்றி நம்ம நிறைய அலசி ஆராய்ஞ்சிருப்போம். இதை பற்றி நிறைய வலைதளங்களில் பேச்சுவார்த்தை இருக்குது. அப்படிப்பட்ட பியர் ப்ரெஷர்ன்றது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் வரை ஒரு வகையில் அது கூட நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷனை கொடுக்கும். அப்போ இந்த அட்ராக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்குன்னு இருக்கக்கூடிய சில கோட்பாடுகள், பிரின்சிபல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பியர் ப்ரெஷர்ன்ற போர்வைக்குள் மாற்ற முயல்வது. அதாவது நம்ம சில விஷயங்களை வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு ஒரு ஒரு சேவிங்ஸோ இல்லை பிள்ளையை இவ்வாறு தான் படிக்க வைக்க வேண்டும், இது போகிறோம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் பொழுது, இந்த பியர் ப்ரெஷருக்கு உட்பட்டு ஒருவேளை யாராவது அவரவருக்கு அவரவருடைய விஷயம் நியாயமற்றது தான். இங்கே யாருமே வந்து பாண்ட் கிரிமினல்ஸோ எத்திக்ஸை மீறி நடக்கணும்னோ இங்கே யாருமே வந்து முனைப்படுறதில்ல. அவரவர் கோட்பாடுக்குள் அவரவர் வரைக்குள் ஒரு ஒரு நியாயத்தோடு தான் அவங்க அதை செயல்படுவாங்க. சில சமயம் அவங்களுக்கு அது சரியா தப்பா அப்படின்னு கூட தெரியாத பட்சத்தில் தான் சில விஷயங்கள் செய்ய முன் வருவாங்க. அப்போ அத்தகைய விஷயத்தை பார்த்துவிட்டு நம்மளும் ஏன் அதை கற்றுக்கக்கூடாது? உதாரணத்துக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து வாழ்த்திட்டு அதற்கப்புறம் நம்மளுடைய நாள் தூங்குவது நம்மளுடைய ஒரு ஹேபிட் அப்படின்னா, இது யாரோ வந்து இதை மாதிரி நம்மளுக்கு ஒரு பல வருஷமாக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பார்க்குறோம் ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஜாலியாக காலையில் எழுந்த உடனே பெட் காஃபி குடிச்சிக்கிட்டு, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவங்களுடைய ஒரு ஹேபிச்சுவேஷன், ஒரு ஒரு நியாயமான அவர்களுடைய ஒரு வாழ்க்கை முறை. இதை பார்த்துவிட்டு நமக்கு அவங்க ஜாலியாக இருக்காங்களே, நம்ம ஏன் ஜாலியாக இல்லை அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ள இது ரொம்ப சிறிய எக்ஸாம்பிள். இது வந்து நம்ம மாற்றிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையோட அடித்தளமோ இல்லை நம்ம வாழ்க்கையை புரட்டி போடும் சம்பவமோ எதுவும் நடக்க போகிறதில்ல. ஆனால் இதை போன்ற பெரிய நிகழ்வுகள் அனைத்தும் ஒருவேளை நம்மளோட குடும்ப சூழலுக்கு ஏற்றாற் போல் நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய சம்பாத்தியத்துக்காக. இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க வேறு மாதிரியான அணுகுமுறையில் வந்து பணம் சம்பாதிக்க முயன்றால் ஒரு வேளை அப்படின்னு இந்த வேறு மாதிரின்றதும் நியாயமானதாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு நம்மளுக்கு சரி வருமா வராதான்றதை கூட யோசிக்காமல் அவங்கக்கிட்ட அந்த ஹேபிட் இருக்குன்றதுக்காக அது நல்லா இருக்கே அப்படின்னு சில பேர் செய்வோம். இன்னும் சில பேர் குழந்தை வளர்ப்பில் இதே போன்ற விஷயங்கள் செய்வோம். நம்ம குழந்தைக்கு இப்படி தான் சில விஷயங்கள் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும்னு நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு 4-5 குழந்தைங்கள பார்க்குறோம். எல்லாரும் சிமிலராக இருக்காங்க. நம்ம குழந்தை செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மற்றவர்கள் 5 பேர் செய்யலைன்றதுக்காக இது நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம அதை கைவிட்டுடுவோம். அப்போது பேட் திங்ஸ், அதாவது அது பேடுன்றது இல்லை, நம்மளுடைய கோட்பாடுக்கு முரணான விஷயங்களை எளிதில் அடாப்ட் செய்யும் நாம் எப்பொழுதுமே நமக்கு மேலே ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சாங்கன்னா அதை பார்த்து கற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது இல்லாமல் அது அங்கே முரணாக மாறிடுது. உதாரணத்துக்கு ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்க அவங்க ஒரு கணவன் மனைவியாக இருக்காங்க. கணவன் வந்து ஒரு வேலை காரணமாக வந்து வெளியூர் செல்ல வேண்டியதோ இல்லை மனைவி வெளியூர் செல்லும் ஒரு தருணமோ அமையும் பொழுது அதை பார்த்து நம்மளும் கற்றுக்கலாமே, இதே மாதிரி கூட நம்ம பண்ணலாமே, நம்ம சூழல் அதுக்கு ஏற்றார்வாறு தான் இருக்கு அப்படின்னு யோசிக்காமல் அவங்கள அங்கே வந்து துதிக்க ஆரம்பிப்போம். இதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. எப்பவுமே நம்மளை விட நம்ம செய்யறது நல்ல விஷயங்களாகவும் அதற்கு எதிர்மறையாகவும் ஒரு விஷயம் பக்கத்தில் இருக்கிறவங்க செய்யும்போது அந்த எதிர்மறையை ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிட்டா நம்மளும் ஈஸி லைஃப்குள்ளே போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். வேறஸ் நம்ம ஒரு விஷயம் ஈஸியாக செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மற்றவர்கள் ஒரு கடினமான பாதையை சூஸ் செய்யும் பொழுது அது எப்போவுமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்குள்ளேயும் இல்லை அது வந்து காயப்படுத்தும் வகையில் அவங்கக்கிட்ட முகஸ்துதி பண்ணி காயப்படுத்த போகிறதில்ல. ஆயினும் அதை வந்து ஒரு
தேவையற்ற விஷயம் என போதனை செய்வதும், இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் பொதுவா மனிதர்களுக்கு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆனது எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டு ஏன்னா நமக்கான எத்திக்ஸ், நமக்கான அ லீகல் விஷயங்கள், நம்மளுக்கான வரையறை என்ன, வரைமுறை என்ன, இது எல்லாமே நம்மளுக்கு தெரிந்தவை தான். எங்கேயோ பியர் பிரஷரின் காரணமாக சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஈஸியான விகிதத்துல இருக்குன்றதுக்காக, அத நம்ம மேல சுமத்திக்கிறதும், இல்ல நம்மளுக்கு அது வரலன்றதுக்காக மத்தவங்கள போட்டு கஷ்டப்படுத்துறதும், இது 2மே நம்ம வாழ்க்கைக்கு தேவையற்ற ஒரு விஷயம். ஆகவே இதை மாற்றி செய்ய முனைப்பட்டால் கூட நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு நல்லது நடக்க சான்சஸ் இருக்கு. ஆனா எப்பொழுதுமே கெட்ட விஷயங்களுக்குள்ள போய் அதனுடைய ஈர்ப்பு விசைக்கு நம்ம வசைப்பட ஆரம்பித்து விட்டோமே ஆயின், வாழ்க்கை என்பது நம்மளுக்கு கரெக்டான கிராஃப்ல போயிட்டுருக்கிறது ஒரு சுழற்றி அடிக்கும் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. எனவே நம்மளுக்கு என்னவோ, நம்மளுக்கு என்ன தெரியுமோ அத கரெக்ட்டா நம்ம செஞ்சுட்டோமே ஆயின், எப்பவுமே வாழ்க்கை வசந்த காலத்தில் மட்டுமே இருக்கும் என கூறி, அ மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.